அண்மை செய்தி. சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் பொன்முடி விடுதலை செய்யப்பட்டதற்கு எதிரான வழக்கில் இறுதி விசாரணை துவங்கியது. சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கில் இறுதி விசாரணை ஆனது தொடங்கியது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் பொன்முடி விடுதலை செய்யப்பட்டதற்கு எதிரான வழக்கில் இறுதி விசாரணையானது துவங்கியது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஆனந்தன். ஆனந்தன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணல. வணக்கம். சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் பொன்முடி விடுதலை செய்யப்பட்டதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து எடுத்த வழக்கின் இறுதி விசாரணை துவங்கி இருக்கிறது. கடந்த 1996 மற்றும் 2001 ஆண்டுகளில் திமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்துறை அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் வருமானத்திற்கு அதிகமாக 1,36,00,000 ரூபாய் சொத்து குவித்ததாக அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு எதிராக கடந்த 2002 ஆண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. விழுப்புரம் நீதிமன்றத்தில் நடைபெற்றிருந்த வழக்கு வேலூர் முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்ட நிலையில் வழக்கை விசாரித்த வேலூர் முதன்மை அமர்வு நீதிமன்றம் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என கூறி பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி இருவரையும் வழக்கிலிருந்து விடுதலை செய்து தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பிற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார். அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த பொழுது பொன்முடி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ வழக்கை வேலூர் நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்று குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் எந்த கோரிக்கையும் வைக்கப்படாத நிலையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் விளக்கத்தை கேட்காமல் வழக்கு மாற்றப்பட்டதாகவும் அதற்கு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பொறுப்பாக முடியாது எனவும் வாதிட்டார். மேலும் ஏற்கனவே 70% விசாரணை முடிக்கப்பட்ட நிலையில் மீதி விசாரணை மேற்கொண்டதாகவும் 5 நாட்களில் தீர்ப்பளிக்கப்படவில்லை எனவும் வேலூர் நீதிமன்றம் முறையாக விசாரித்து மட்டுமே தீர்ப்பளித்ததாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து வழக்கை வேறு நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்றால் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுக்க எந்த முகாந்திரமும் இல்லாததால் இந்த வழக்கை தாமாக முன்வந்து எடுத்த வழக்கிலிருந்து தங்களை விடுதலை செய்ய வேண்டும் எனவும் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் எனவும் தன்னுடைய இறுதி வாதத்தை வைத்தார். தொடர்ந்து இறுதி வாதங்கள் முடிவடைவதால் வழக்கினுடைய விசாரணை ஏப்ரல் 17ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் பொன்முடி விடுதலை செய்யப்பட்டதற்கு எதிரான வழக்கில் இறுதி விசாரணையானது துவங்கியது. சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கில் இறுதி விசாரணை தொடங்கியுள்ளது. தங்களது விளக்கத்தை கேட்காமல் வழக்கு மாற்றப்பட்டுள்ளதால் அதற்கு குற்றம் சாட்டப்பட்டவர் பொறுப்பாக மாட்டார்கள் என அமைச்சர் பொன்முடி தரப்பில் வாதிடப்பட்டுள்ளது. 5 நாட்களில் தீர்ப்பளித்தார் என்பதற்காக அந்த தீர்ப்பை ரத்து செய்ய முடியாது என நீதிபதி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கின் விசாரணை ஏப்ரல் 17ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது.